அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம். ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரீ எக்ஸாம் டேட் வந்து எப்போ வரும்னு தெரியாது. ஸோ எப்போ வேணாலும் ரீ எக்ஸாம் டேட் வந்து வரலாம். நான் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முன்ன பின்ன கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்க யாருமே நம்ப வேண்டாம். எப்ப வேணாலும் அந்த டேட் வந்து குடுக்கறது தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸும் நம்ம கட்டியிருக்கிறோம். ஓகேங்களா? அதனால கண்டிப்பா வந்து டிஎன் செட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா எப்ப வைக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. ஸோ படிக்கிறீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்க வேணாம். கன்டினியூஸா வந்து படிங்க. ஸோ இத பத்தி தான் நம்ம நெறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம எப்படி சார் கட் ஆஃப் மார்க் வாங்குறது? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்றோம், இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு பேப்பர் 1 இருக்கும். ஸோ இந்த பேப்பர் 1ல சில இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்ல சில கன்டென்ட் வந்து நம்ம எவ்ரிடே வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஈஸியான டாபிக். கண்டிப்பா அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, நம்மளால ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவா வந்து நம்ப நம்ப யூடியூப் சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேப்பர் 1 அது இல்லாம பேப்பர் 2. ஸோ பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மேஜர் தான் ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க மேஜர் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதில எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆனா பேப்பர் 1ங்கிறது புதுசா படிக்கக்கூடிய டாபிக். ஸோ நீங்க கட் ஆஃப் மார்க் வாங்கணும், ப்ளஸ் வந்து நான் எலிஜிபிலிட்டி வாங்கணும் சார் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் 1ங்கிறது முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேப்பர் 1ல மொத்தமா 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த 50 கொஸ்டின்ஸ்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 கொஸ்டின்ஸ்னாச்சும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, ஆன்ஸர் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால டிஎன் செட் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி வந்து நம்மளால வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 தான் இந்த இடத்துல மேஜர் ரோல் வந்து பண்ணும். ஸோ மறக்காம பேப்பர் 1 கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 60% படிச்சுட்டு போங்க. படிக்காம போயிட்டு ஆ கடைசி நேரத்தில வந்து, "ஐயோ! இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். ஆனா பேப்பர் 1ங்கிறது முக்கியமானது. ஸோ பேப்பர் 1 பத்தி நெறைய வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு டைரக்ட்டாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளாஸ், ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10 யூனிட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 யூனிட்ல குறைஞ்சபட்சம் ஒரு 5 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான யூனிட் தான். அதில வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த 5 யூனிட் டாபிக் கவர் பண்ற மாரி, எந்தெந்த டாபிக் முக்கியமோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டுடே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிளாஸு. இந்த ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்ல நாம டைரக்ட்டா எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்பிள் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 9த் யூனிட்டுக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ 9த் யூனிட்ல ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து என்ன குடுத்திருப்பாங்கன்னா, ஸோ மில்லினியம் டெவலப்மென்ட் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிலையான திட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்ட் ஒன் ஓகேங்களா? ஸோ மில்லினியம் டெவலப்மென்ட்க்கு இது பேரே இதுதான். செகண்ட் ஒண்ணு இருக்கக்கூடிய தமிழ் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலையான திட்ட வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ் பிளஸ் வந்து இங்கிலீஷ் 2லயுமே பார்ப்போம். மேக்ஸிமம் தமிழ் மீடியம் வந்து நெறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால தமிழ்லயே மேக்ஸிமம் நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமானது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமானது. ஏன்னா கண்டிப்பா இதிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ டுடே கிளாஸ்ல நம்ம இத பார்த்துட்டு, ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் தான் முக்கியமானது. ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களால ஈஸியா 1 மார்க் வந்து வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா நீங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசிக் ஐடியா இருந்தாவே போதுமானது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எப்படி இந்த சோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுபிஎஸ்சி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ங்கிறது முக்கியமான ஒரு டாபிக். பீப்பிள் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட்ங்க இருக்கக்கூடிய ஒரு டாபிக்ங்கிறது முக்கியமானது. ஸோ அதனுடைய சோர்ஸ் அடிப்படையில தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் பேப்பரும் அப்படிதான் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ஸு. ரொம்ப டஃப்பா இல்ல. கொஞ்சம் மேலோட்டமா என்ன, ஏது அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி எழுதி வச்சுக்கங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மில்லினியம் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு? இதுதான் கொஸ்டின்ஸு. ஸோ மில்லியன் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு எத்தன கோல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
8 கோல் ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ அந்த 8 கோல் என்ன என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அதேமாரி டார்கெட் அப்படின்னு வரும்போது, இந்த டார்கெட்டுங்கிறது தவறான ஆன்ஸரு. ஸோ டார்கெட் வந்து இங்க சேஞ்ச் ஆகும். 48 வரும். ஓகேங்களா? அதுவும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். இந்த மில்லினம் டெவலப்மெண்ட் கோல் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாநாட்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது 2000 2000ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனோட அச்சீவ்மெண்ட் வந்து எப்ப இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015க்குள்ள நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டார்கெட்டே ஓகேங்களா? 2020ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்டுங்கிறது, இதனுடைய அச்சீவ்மெண்ட் நம்ப ஒரு டார்கெட் குடுத்துட்டு, அது எப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 2015க்குள்ள முடிக்கணும். இதுதான் வந்து அச்சீவ்மெண்ட் ஓகேங்களா? ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ்டு பை 2015 ஓகேங்களா? ஸோ இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலை தொடர்ந்து தான் வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷன் ஏ அண்ட் சி அண்ட் டி இந்த 3மே கரெக்ட்டான ஆன்ஸர் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ, சி, டி. இந்த டார்கெட்டுங்கிறது தவறான ஆன்ஸர். டார்கெட்டுங்கிறது 48 வரும். ஓகேங்களா? அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 லாங்குவேஜ்லயும் குடுத்துருப்பேன். அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்க எழுதிக்கிட்டாலும் பரவால்ல. ஸ்டாப் பண்ணி எழுதி வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, 2000 ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து கேட்பாங்க. இதனுடைய அச்சீவ்மென்ட் டேட் வந்து 2000த்துல ஆரம்பிக்கப்பட்டு, நமக்கு 2015க்குள்ள இந்த டார்கெட் வந்து முடிக்கணும். இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து குடுத்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதனுடைய கோல் எத்தன கோல்ன்னு கேட்டீங்கன்னா, 8 கோல்ஸ் ஓகேங்களா? 8 கோல்ஸு. டார்கெட் வந்து 18 டார்கெட் வந்து இருக்கணும். இண்டிகேட்டர்ங்கிறது 48 இண்டிகேட்டர் இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எத்தனை இண்டிகேட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, 48. டார்கெட் வந்து 18 டார்கெட்டு. கோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 கோல் ஓகேங்களா? ஸோ இது வந்து மறந்துற வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட் எப்போ அச்சீவ்மென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2015க்குள்ள அச்சீவ்மென்ட் பண்ணணும். ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு 2000. ஸோ இந்த டார்கெட் எப்போ அச்சீவ்மென்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 2015க்குள்ள பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமானது. இதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் என்னான்னு கேட்டீங்கன்னா, ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ங்கிறது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. வளர்ந்த நாடுகள் இருக்கு இல்லையா? டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த வளர்ந்த நாடுங்கிறது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ எடுத்துக்கலாம். அமெரிக்கா. ஸோ இந்த அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவி செய்யணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம டீப்பா போக வேண்டாம். உங்களுக்கு அவ்வளவும் கேட்க மாட்டாங்க. பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா போணும். தெரிஞ்சா போதுமானது. ஓகேங்களா? ஸோ வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரி எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆ வறுமை கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். மில்லினியம் டெவலப் டெவலப்மெண்ட் அதாவது மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ங்கிறது எந்த நாட்டை சார்ந்து வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரி மட்டும் ஓகேங்களா? வளர்ந்த நாடுகள் மட்டும் தான் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் கீழ வரும். மறந்துற வேண்டாம். ஸோ மறுபடியும் சொல்றேன். மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ங்கிறது 2000 வருஷத்துல வந்து ஆரம்பிச்சது. இதனுடைய அச்சீவ்மென்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2015க்குள்ள முடிச்சிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இதுல பாயிண்ட் நம்பர் 2 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல பொறுத்தவரைக்கும் நமக்கு 8 கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 8 பாயிண்ட் முக்கியமானது. டார்கெட் 18, இண்டிகேட்டர்ங்கிறது 48. ஏன்னா இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதே மாரி இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்னா என்னான்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா அப்படி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணணும்னா, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய நாட்டுக்கு வந்து உதவி பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட்னா அவ்வளோதாங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மறந்துற வேண்டாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 8 கோல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல குடுத்திருப்பேன். கோல் நம்பர் 1லிருந்து கோல் நம்பர் 8 வரைக்கும். ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணி இத எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா இது முக்கியமானது. இந்த பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு, இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கீழ்க்கண்டவற்றில் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்களில் இல்லாதது எது? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ்லயும் இருக்கு.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் இருக்கு. ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இத எழுதி வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லயும் நான் குடுத்துருக்கிறேன். கீழ பார்த்தீங்கன்னா, இலக்கு 1லிருந்து இலக்கு 8 வரைக்கும். தீவிர வறுமை மற்றும் பசியை ஒழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாயிண்ட் நம்பர் 1. உலகளாவிய ஆரம்ப கல்வி அடைதல். அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி குடுக்கணும். ஓகேங்களா? பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல். குழந்தை இறப்பை குறைத்தல். தாயின் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துதல். HIV, எய்ட்ஸ், மலேரியா மற்றும் பிற நோய்களை எதிர்த்து போராடுதல். இதுக்கு உண்டான வந்து அந்த ஆன்டி வைரஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 7வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதி செய்தல். இது முக்கியமானது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய கூட்டமைப்பு. ஒவ்வொரு நாடும் இது சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இண்டிவிஜுவலா ஒரு நாடு மட்டும் செய்ய முடியாது. இதில வந்து நெறையா கண்ட்ரி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம். ஸோ, ட மில்லினியம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள், டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, புவரா இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு வந்து உதவி செய்யணும். ஸோ, இந்த 8 பாயிண்ட் முக்கியமானது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிலையான வளர்ச்சி இலக்குகள். இதுதான் நமக்கு டாபிக் 2 குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது இது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. டாபிக் 2ல இருக்கக்கூடியது நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஸோ, இதனுடைய கோல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 இலக்குகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது மில்லினம் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மில்லினியம் டெவலப்மெண்ட்ல இலக்கு வந்து 8 இலக்கு வந்து இருக்கும். ஆனா, இதில வந்து நிலையான வளர்ச்சி இலக்குகள் வந்து எத்தனை கேட்டாங்கன்னா, 17 இலக்குகள். ஓகேங்களா? ஸோ, இது பாயிண்ட் நம்பர் 1. இது முக்கியமானது. இது கேட்பாங்க. ஸோ, இது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. செப்டம்பர் 2015ல ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய அச்சீவ்மெண்ட் வந்து எப்ப இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. 2030க்குள்ள இருக்கணும். 2030க்குள்ள இதோட அச்சீவ்மெண்ட் முடியணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மில்லினியம் டெவலப்மெண்ட் வந்து பார்த்துருப்போம். ஸோ, மில்லினியம் டெவலப்மெண்ட்டோடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா, 2000ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனுடைய அச்சீவ்மெண்ட் வந்து 2015ல இருக்கணும். ஸோ, இதனுடைய கன்டினியூஸ் தான் என்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள். ஸோ, அத பாருங்க இயர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ, 2015ல ஆரம்பிக்கப்பட்டு 2030க்குள்ள இந்த அச்சீவ்மெண்ட் வந்து அவங்க பண்ணணும். ஸோ, இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள்ல மொத்தம் எத்தனை இலக்குகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 17 இலக்குகள் மறந்துட வேண்டாம். இது கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு உங்களுக்கு அப்படியே கொஸ்டின்ஸா வரும். எப்ப ஆரம்பிக்கப்பட்டாங்க? இதனுடைய டார்கெட் எப்ப முடியும்? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முக்கியமானது. எழுதி வச்சுக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் இங்க தான் குடுத்துருக்கிறேன். ஸோ, இதில ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 169 டார்கெட். ஸோ, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ல வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம்னு கேட்டீங்கன்னா, 8 கோல்கள் பிளஸ் வந்து 18 டார்கெட் வந்து பார்த்திருப்போம். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகள் வந்து 17 கோல்கள், 169 டார்கெட் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ, இந்த டார்கெட் மேக்ஸிமம் கேட்கறது கிடையாது. உங்களுக்கு எத்தனை கோல்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ, இந்த 17ங்கிறது மறக்காம ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் என்னான்னு கேட்டீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோலுக்கும் இந்த நிலையான வளர்ச்சி கோல்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, 2க்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? இது வந்து முக்கியமான இதுவும் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. ஸோ, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் ஷார்ட்டா எழுதுறேன். SDG ஓகேங்களா? ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். பாயிண்ட் நம்பர் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒன்லி அதாவது வளர்ந்த நாடுகள் மட்டும் தான் இதில வந்து இருக்கும். அதாவது டெவலப்டு கண்ட்ரி மட்டும் தான் இதில இன்வால்வ்மென்ட் ஆயிருக்கும். ஆனா, இந்த நிலையான வளர்ச்சி திட்டம் இருக்கு இல்லையா? இலக்குகள் இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வளரும் நாடுகள் இருக்கும். வளரும் நாடுகள். ஸோ, இது முக்கியமானது. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துட்டு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ, இதில வந்து வளர்ந்த நாடுகள் மட்டும் தான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த புவர் கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலையான வளர்ச்சி திட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்த நாடு, வளரும் நாடு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த புவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கண்ட்ரியும் இதில வந்து வரும்.
இங்க நல்லா எழுதுறேன். வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய புவர் கண்ட்ரி அப்படின்னு வரும். இந்த புவர் கண்ட்ரி இதில வரும். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. கண்டிப்பா இதிலருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா உங்களால எழுத முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.